ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகா ஓகோ சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6 வகை மசாலாவில் எப்படி சப்பாத்திக்கு ஒரு சுவையான சென்னா மசாலா செய்கிறத பற்றி தான். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். அடுத்ததாக அதில் ஒரு கடாய் போட்டுங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்த பிறகு இது கூட பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து இதோட தாளித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 100 கிராம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அடுத்ததாக இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தண்ணீர் 1 டம்ளர் இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இது கூட தக்காளி 100 கிராம், தயிர் 200 கிராம், பச்சை மிளகாய் 2 இது கூட சேர்த்து நம்ம இது போல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு சால்ட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை 50 கிராம் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்த பிறகு நல்லா இது போல் கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம திரும்பவும் இது கூட 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தண்ணி நல்லா இது போல் கொதித்த பிறகு நம்ம வச்சுருக்கிற 6 வகை மசாலாவை இது கூட சேர்த்துப்போம். இந்த 6 வகை மசாலா என்னென்னா சக்தி மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சோம்புத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் தான். நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாமே ஒரே பிராண்டாக வாங்குங்க. அடுத்ததாக நம்ம மசாலா சேர்த்த பிறகு இது போல் சுண்டிய பிறகு திரும்பவும் நீங்கள் 1 டம்ளர் தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்த்து நல்லா இது போல் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா அதை கிண்டி விடலாம். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு ஃப்ளேவர் வேணும்னா இது கூட 2 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்த பிறகு மசாலா நல்லா இது போல் சுண்டணும். நல்லா இது போல் சுண்டிய பிறகு இதை கரண்டியால் திரும்பவும் நல்லா கிண்டிக்கோங்க. அடுத்ததாக இதில் அரை எலுமிச்சை பழம் இது கூட விதை இல்லாமல் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அருமையான 6 வகை மசாலாவில் சென்னா மசாலா ரெடி. இதே போல் சப்பாத்திக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.